ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கேங்ஸ்டர் சிமுலேட்டர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் வந்து நான் ஏற்கனவே ஒரு வாட்டி விளையாடி பார்த்தேன். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் காமிக்கிறானுங்க. இந்த ஹெலிகாப்டரில் தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன அங்கே கீழே ஏதோ ஜிம் இடம் மாதிரி இருக்கே, ஏதோ பில்டிங்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுதான் நானும் நினைக்கிறேங்க. வெள்ளை கலரில் சட்டை போட்டுன்னு கிடக்கிறேன். என்னது? ஓ, கீழே தாமனமா? அட பாவிட்டாங்க, ஒரே குஸ்டான், பேராஷூட்டே இல்லாமல் குஸ்டான். சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஃபைட்டுன்னு காமிக்குது. அப்பா என்னங்க இந்த மாதிரி லேண்டிங்க வரான். இப்போ இவனை என்ன பண்ணணும் தெரியலையே. ஓ, இவனை அடிக்கணுமா? இருங்க, நம்ம டக்குன்னு அடிச்சு காலி பண்ணிடலாம். எப்படி அடிக்குதுன்னு தான் தெரியல. சும்மா தொட்டாலே அடிப்பான்னு நினைக்கிறேன். எப்பா காலி பண்ணியாச்சுங்க. சும்மா தொட்டு விடுறதுக்கே தலைவன் செத்துட்டான். தலைவன் சொட்டத்தலையன் வந்து காசோடு செத்துருக்காங்க. நம்ம காசை வந்து ஆட்டையை போட்டுடலாம். ஓ, இப்போ கீழே ஏதோ உடைக்கிற மாதிரி போகிறான். நாங்கள் கதவு ஒரே கேக்கில் உடச்சிட்டான். அட பாவி, இப்போ என்ன பண்ணணும் தெரியலையே. இப்போ கீழே வந்து குதிக்கணும்னு நினைக்கிறேன். எப்பா உச்சிரன்னு இருக்குங்க. எதுவுமே இல்லை, கீழே குச்சா அவுட் ஆகிடுவோமோ. ஆனால் வேறு வழி இல்லை, கீழே தான் குச்சாகணும். ஏன்னா அவனுக்கு கீழே தான் குதிக்க சொல்கிறானுங்க. ஓகே, குச்சிருவான். அட பாவியே, சாவ போகிறோம் பாருங்க. எப்பா என்னங்க இந்த மாதிரி லேண்டிங் ஆகிட்டான். மேப்பை பாருங்க கொஞ்சம். மேப்பே வந்து பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது என்னமோ காமிக்குது. இருங்க, சூப்பர்மேன். என்னங்க இது? ஓ, சூப்பர்மேனாக கூட மாற முடியுமா? இது நல்லா இருக்கே. பரவாயில்ல, சூப்பர்மேனாலாம் மாற முடியுது. அடுத்து இது என்னதுன்னு தெரில. இது நாங்கள் ரோபோவாக மாட்டேன். அட பாவிங்களா, ரோபோவாக கூட மாற முடியுது. ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஓ, ரோபோவாக வந்து அப்படியே காராக கூட மாட்டிக்கலாம் போல. டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அப்படியே காராக கூட டக்குன்னு மாறி முடியுது. எப்பா எவ்வளோ ஐட்டம் இருக்கிறான் பாருங்க. சூப்பர்மேனோட இந்த ரோபோவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இங்கே என்னமோ காமிக்குது, மிஷின் முடிக்கிறது போல் இதெல்லாம். சரி இருங்க, நம்ம வந்து என்னங்க ஃபோன் வருதே. இருங்க, அட்டன் பண்ணுவோம். நாங்கள் அட்டன் பண்ணதும் என்னமோ போயிடுச்சே. என்ன கரும்னே தெரில. இந்த ரோபோட் ஓடும் போதே கோல் சவுண்ட்லாம் கேட்குதுங்க. இது பாருங்க, ஏதோ இமேஜ்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்க சொல்கிற மாதிரியே. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த தொப்பி போட்டுக்கிறான் பாருங்க, அதுக்கு போகலாம். அது என்னான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இருந்தாலும் சும்மா போய் பார்க்கலாம் என்னதுன்னு. இதோ இங்கே தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து திரும்ப மனுஷனாகவே மாறிடலாம். மனுஷனாக மாறினா ஓ, ரோப் கூட பிடிச்சி போக முடியுதுங்க. ஸ்பைடர்மேன் மாதிரி ரோப்லாம் பிடிச்சி போக முடியுது. பரவாயில்லையே, ஏதோ குத்து வச்சானுங்க வித்தியாசமாக, நல்லா தான் இருக்கு. ஓகே, நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பறந்து போயிடலாம். நடந்து போனால் லேட் ஆகுது. ஓகே, நம்ம வந்தாச்சு. கெட்டிய கேமரா ஃப்ரம் சிட்டிசனா? ஓ, அங்கே வந்து கேமரா வாங்கிட்டு வரணுமா? சரி இருங்க, நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரா மாதிரி ஓடு போவோம். எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே தான் யாரோ மார்க் காமிக்குது. ஓ, இவனுங்கிட்ட தான் வாங்கணுமா? இருங்க, நம்ம வந்து காலி பண்ணிடலாமா? இல்லை வேணாம், ஃபஸ்ட்டு கேமரா கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். என்னங்க முழிக்கிறான் அப்படியே. இருங்க, நம்ம எட்டி வச்சிடலாம். இவ பாருங்க, ஒரு கிக்கில் தலைவன் பறந்து போய் விட்டான். இவன் இன்னொருத்த வந்து எங்கேயோ ஓடுனுக்கிறான். இருங்க, இவனை விடக்கூடாது, இவனை வந்து காலி பண்ணணும். ஆனால் எதுவுமே இல்லைங்க நம்மக்கிட்ட வெப்பனே. சரி ஓகே, நம்ம வந்து கையை வச்சே பார்த்தீங்கன்னா அடித்து காலி பண்ணிடலாம். நம்மக்கிட்ட தான் இதுவும் இருக்கே. ஓடு, ஒரே கிக்கு தான் தலைவன் காலி ஆகிட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மரா மாதிரி டக்குன்னு ஒரு கிக்கு விட்டேன், காலி ஆகிட்டான். ஓகே, நம்ம வந்து டக்குன்னு திரும்ப அதே இடத்துக்கு போவான். அந்த பைத்தியக்கார பையன் வந்து இது கேமரா வாங்கிட்டு சொன்னான். நான் என்ன காலி பண்ணிட்டேன். ஐயோ, போலீஸ் ஒருத்தர் வரானுங்களே. ஐயோ இருங்க, நம்ம டக்குன்னு ஓடுருவான். இவன் தான் நம்மளை வாங்கிட்டு வர சொன்னவன். திரும்பவும் ஃபோன் கால் வருது. ஐயோ, இவனுங்க வர சுற்று போட்டானுங்க. சரி இருங்க, அப்படியே ஓடி போயிட்டு பேசுவான். திரும்பவும் போயிடுச்சுங்க. டக்குன்னு கால் பேசி முடிச்சிருவான் போல். இங்கே பாருங்க, இமேஜ்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்கானுங்க. ஆடா இது வார. இருங்க, நம்ம எட்டி வச்சிடலாம் காரையை. போடு, கார் எங்கேயோ பறந்து போய் விழுந்துருச்சுங்க. இருங்க, இந்த பைத்தியக்காரன் எட்டி வச்சிடலாம். செத்து போடா பாட்டு பையில. ஒரேக்கு தான் தலைவன் அப்படிங்க கம்பிக்குள்ளே போய் சொருவிக்கணும். பாவம் பையன். இந்த பாருங்களா, ஏடா கூடமாக சொருவின்னு இருக்காங்க. அதுவும் சாதாரணமாக சொருவிந்தா கூட பரவாயில்ல. நம்ம பக்கத்தில் வர வந்துட்டாங்க இவன். இருங்க, நம்ம வேற எங்கன்னா ஓடிடுவான். நான் தான் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து பறந்து போயின்னு இருக்கிறேன். நம்ம சும்மா ரோப் தொட்டாலே பார்த்தீங்கன்னா போதுங்க. பில்டிங்கை பார்த்து கரெக்டாக ரோப் தொட்டாலே போகுது. ஐயோ போச்சு, கீழே வேண்டாம். கீழே வந்தால் ஆனால் உயிர் போக மாட்டேங்குது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். இருக்கு, நம்ம வந்து இந்த மிஷினுக்கு போகலாம். இப்போ இது பாருங்க, பறக்க கூட முடியுது. அட பாவீங்களா, இதிலே பறக்கலாம் முடியுதா? அயன்மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா பறக்கிறான். கோ அண்ட் ரிசீவ் த ப்ரீஃப் கேஸா? எவன்டா அது வச்சுக்கிது? அவனுங்களே காமிக்கிறானுங்க ப்ரீஃப் கேஸ் எங்கன்னு. ஓகே, நம்ம டக்குன்னு காரா மாதிரி பார்த்தீங்கன்னா போயிடலாம். நடந்தலாம் போனால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம காரா மாதிரி போயிடலாம் டக்குன்னு. ஓ, இங்கே இருக்கா ப்ரீஃப் கேஸு? ஐயோ, டிரான்ஸ்ஃபார்மராக மாற முடியலங்க. இருங்க, நம்ம ரிவர்ஸில் போய்
மாறிட்டு அப்புறம் மனுஷனாக மாறிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் பெருசாகிறதுனால மாற முடியல. ஆனால் இது வார ஏடாகூடமாக ரோப் போட்டேன். ஓகே நம்ம வந்தாச்சு. அவ்வளோதானா ப்ரீஃப் கேஸ்? ஓ அதுக்குள்ளே மிஷின் முடிஞ்சிருச்சுங்க. மிஷின் வந்து இதில் ஈஸியாக இருக்குது, டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடியுது. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோன் கால். இப்போ வேறு என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல. இதில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. பிங்க் கலர் தான் எனக்கு தெரிஞ்சு ரியலான டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். சரி போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. தண்ணியை பாருங்களா எவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்கானுங்கண்ணே. இந்த கிராஃபிக்ஸ்லாம் கூட கொடுத்துருங்க. தண்ணியோட கிராஃபிக்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. இருங்க கீழே விழுந்துடலாம். அட பாவீங்களா நாங்கள் உயிர் போதே. இருங்க நம்ம டக்குன்னு சூப்பர் மேனாக பறந்து போயிடுவோம். அட பாவீங்களா என்னங்க இது அநியாயம் பண்ணுறாருங்க. உயிரெலாம் போகுது. இது என்னங்க சூப்பர் மேன் பின்னாடி ஜெட்டிலாம் தெரியுது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க டேய். இது என்ன அது? ஓ ஹாஸ்பிட்டலா? இருங்க நம்ம சும்மா போய் நிற்கலாம். நின்னா ஒன்றும் தெரியல. இருங்க சும்மா போய் பார்ப்பலாம். அப்படியே சூப்பர் மேனாகவே போயிடலாம். மனுஷனை தான் போனோம் போல். என்னமோ சொல்கிறானுங்க. ஓ நம்ம இப்போ ஆம்புலன்ஸ் வேலை பார்க்கணும் போல். அட போங்கடா டேய். நான் சாதாரணமான வேலை பார்க்குறதே பேசு இல்லை ஆம்புலன்ஸ் வேலையா? சரி நம்ம கார் அந்த பிங்க் கலர் இடத்துக்கு டக்குன்னு போயிடலாம். பிங்க் கலர் இடம் வந்து பின்னாடி தான் இருக்குது. ஸோ டக்குன்னு அங்கே போயிடலாம் கைஸ். ஸோ நம்ம வந்து பிங்க் கலர் இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இது பில்டிங்கில் தாங்க அமையுது. அதுக்குள்ளே எவ்வளோ ஃபோன் பண்ணுறான். ஃபோனு நம்ம அட்டன் பண்ணியாச்சு. ஆனால் கட் ஆகிடுச்சு அதுவே. இது இப்போ என்ன பண்ண வந்து இல்லையா, பில்டிங் மேலே தான் எங்கேயோ காமிக்குது. ஆனால் எங்கன்னு தெரியல. ஓ ரோட்டு மூலையில் காமிக்குதுங்க. இருங்க ரோட்டோட போகலாம். இப்போ நடு ரோட்டில் காமிக்குது. டேய் என்னடா நடக்குதுங்க? என்னங்க நவுந்து போயின்னு இருக்கே. இருங்க நம்ம துரத்திக்கினே போவோம். இப்போ நான் நிற்கிற இடத்துல தான் கரெக்டாக பிங்க் கலர் சிம்பிள் காமிக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னு தெரியலையே. பைத்தியக்கார பசங்க எதனா சும்மா போட்டு விட்டுறானுங்க. இது பாருங்க சினிமா தேட்டர் போல் சினிமான்னு இருக்குது. நீங்கள் வந்து நெட்டை ஆஃப் பண்ணிட்டு விளாடுங்க கைஸ். இந்த கேம் நல்லா தான் இருக்குது. நெட்டை ஆஃப் பண்ணிட்டு விளாடுங்க. நெட்டை ஆன் பண்ணி விளாட்னா நிறையா விளம்பரம் வரும். அதனால தான் நான் வந்து நைஸாக நெட்டை ஆஃப் பண்ணிட்டு விளாட்னு கிடக்கிறேன். நல்லா தான் இருக்குது. இது ஓர பிங்க் கலர் சிம்பிள் எதுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னே தெரியல. இதில் வந்து ஆனால் எக்கச்சக்கமாக இருக்குங்க. போலீஸ் வேலை இருக்குது, ஆம்புலன்ஸ் வேலை இருக்குது, எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல. அங்கே மிஷினு சாதாரணமாக காமிச்ச கூட பரவாயில்ல. மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்டாக கொடுத்துருக்கானுங்க. நமக்கு தெரியணுன்னே நிறைய பேருக்கு எங்கே போகணுன்னு தெரியாது. அதனால் இவனுங்களே கொடுத்துட்டானுங்க போல். நாங்கள் ஸ்பைடர் மேன் மாதிரி ஒட்டிக்கிறான் பாவியை. இருங்க நம்ம இந்த வேலைக்கு போய் பார்க்கலாம். ஏதோ டைமர் மாதிரி சிம்பிள். ஓ ஆஃபீஸ் டு டெலிவரி பண்ணுற வேலை போலுங்க. இப்போ நம்ம ட்ரக்கில் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணணும். அதாவது ட்ரக்கு டெலிவரி பண்ணக்கூடாது, ட்ரக்கில் இருக்க பொருளை போய் டெலிவரி பண்ணோம். நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஓட்டுருவோம் டக்குன்னு. காராகவே மாறிடலாம். ரொம்ப லேட் ஆகுது. ஓ ஆம்புலன்ஸ் காமிக்குதா இது? ஆனால் என்னடா நீங்கள் மாற்றி மாற்றி குழப்பறீங்க. சரி இருங்க எவனா போவான். அவனை வந்து மூக்கு மேலே குத்துவான். கால் ஓர வருது. இருங்க கட் பண்ணி விட்டுடலாம். பைத்தியக்கார பையன் நேரம் கால் பண்ணி சாவடிக்கிறானுங்க. போடு ஒரே கேக்கில் எவ்வளோ தூரம் பறந்து போய் விட்டான் பாருங்களா. ஃபுட்பால் மாதிரி இருக்குங்க அடிக்கிறது. போடு வேறு லெவலுக்கு காரையும் பறக்க விட்டேன். இருங்க அந்த காரோட இது ஹைட்டாக போதான்னு பார்க்கலாம். எவ்வளோ பொறுமையாக போகிறான் பாருங்க. ஓடி யூனிங் காலி பண்ணியாச்சு. அட பாவீங்களா என்னங்க இது இத்தனை வீடு குட்டி குட்டியாக இருக்குது. இவன் பாருங்க எங்கே போகிறான்னு தெரியாமல் பொறுமையாக ஆட்டுக்குட்டியாட்டம் போயின்னு கிடக்குறான். என்னங்க சும்மா தொட்டு விடுறதுக்கு அப்படிக்கா போகிறான். கிக்காச்சுன்னா அவ்வளோ ஜாலி ஆகிடுவான் போலியே. போடு வேறு லெவலு. எல்லாரையும் பறக்க விட்டு போயின்னு கிடக்குறேன். ஸ்டார் ஆனால் இன்னும் வரல. அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே நம்ம வந்து பறந்து போவோம். கொஞ்சம் ஹைட்டாக போய் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே நாங்கள் காரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டையை போட்டுற வேண்டியது தான். ஓகே இருங்க நம்ம வந்து காருக்குள்ளே டக்குன்னு ஏறிக்கலாம். ஒருத்தரும் நம்மளை பார்க்கல, பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான் வேறு லெவலில் இருக்குங்க காரு. சும்மா அப்படியே தங்க கலரில் பார்த்தீங்கன்னா மினுமினுக்குது. இருங்க நம்ம வந்து தண்ணியில் போய் ஆட்டை போடலாம். இது நாங்கள் டனல் மாதிரி என்னமோ போகுது. ஓகே நம்ம வந்து டனலில் போகலாமா? டனலில் போய் அப்படிக்கா வர முடியுதான்னு பார்க்கலாம். பையன் நீச்சல் அடிக்கிறான். அப்புறம் நேரத்துக்கு சாவரா மாதிரி இருந்துச்சுன்னு தான் தெரியல. டனல் வந்து எங்கே முடியும் தான் தெரியல. அப்புறம் எங்கே இருக்கனே தெரியலையா. இந்த மூலையில் எங்கே இருக்கான் போல். டனல் வந்து முடியவே முடியாது போலங்க. டிரான்ஸ்ஃபார்மராக மாறினா மட்டும் உயிர் போகுது. சூப்பர் மேனா அப்படின்லாம் மனுஷனாக மாறினா உயிர் போக மாட்டேங்குது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக அந்த ரோபோட் வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இரும்பு பார்ட்ஸ்லாம் அதெல்லாம் துருப்பிடிச்சு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உயிர் போகுது போல். கால் ஓர நம்ம வருது. நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். அட்டன் பண்ணதுமே என்னென்னமோ வருதுங்க. ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என்னென்னு தெரியல. ஸோ இந்த கேம் நேம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விளாடணுன்னு தோணுச்சுன்னா விளாடுங்க கைஸ். ஏன்னா இந்த கேம் வந்து நல்லா தான் இருக்குது. அவ்வளோ குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், நெட்டை ஆஃப் பண்ணிட்டு விளாடுங்க. நெட்டை ஆன் பண்ணிட்டு விளாடிங்கன்னா அவ்வளோதான்.
கண்டிப்பாக நீங்களே கடுப்பாயிடுவீங்க. அடையோ என்னங்க இது? அட பாவியே என்னங்க வீட்டுக்குள்ளே வந்து மீன்ட்டேன். இப்போ தான் கேம் நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளேயே வேலையை காமிக்கிறானுங்க. நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு சேனலில் வந்து லைவ் போடுறேன் கைஸ். எம்டிஎஃப் கேமிங்னு ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஹைட் ஆன்லைன் ஸ்டம்பிள் கைஸ் லைவ் போடுறேன். ஸோ அதில் ஜாயின் ஆகணும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு 2:30க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைவ் போடுவேன். ஓகே கைஸ், நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.